நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 72வது பாடல். இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாததாமே, வானமும் பூமியும் மாறிப்போகுமே, வல்லவர் வாக்கு மாறாததாமே என்கிறதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆண்டவருடைய அன்பை நினைத்தவர்களாக நாம் எல்லாரும் இந்த பாடலை நாம் ஆண்டவருக்கு ஆராதனையாக செலுத்துவோம். இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே, வானமும் பூமியும்
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. வசனம்தான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் ஆதியிலே தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. ஆகையினால தான் வசனத்திற்கு மிக அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள், ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். பாரம்பரியம்னு சொல்லிட்டு வசனத்துக்கு விரோதமான வேலைகளை செய்வது கிறிஸ்தவம் அல்ல. வசனத்திற்கு ஒத்து போகணும். எந்த பாரம்பரியமாக இருந்தாலும் வசனத்திற்கு அது என்ன செய்யணும்? ஒத்து போகணும். வசனத்தை மிஞ்சின பாரம்பரியம் என்று எதுவுமே கிடையாது. அதனால தான் கிறிஸ்தவத்தில் 2 சடங்கு தான். ஒன்று என்னது? ஞானஸ்நானம், இன்னொன்று திருவிருந்து. இதை தவிர வேறு சடங்கு ஆண்டவர் நமக்கு சொல்லலை. அல்லேலூயா. அவருடைய அன்பு அநாதி சிநேகம்னு வசனம் சொல்லுது. அவர் தம்முடைய அன்பின் பெருக்கத்தினாலே நம்மை நேசித்தாராம். அவருடைய அன்பு அவ்வளோ பெருக்கமாக இருக்குது, நிறையா இருக்குது. அந்த அன்பு சுனாமி போல் வரும்போது நாம் செய்த தவறுகள், நாம் செய்த சில குற்றங்கள் அந்த சுனாமியில் அடிபட்டு போயிடுது. அவருடைய அன்பு பேரன்பு, அது அகாப்பேங்கிறதான ஒரு உண்மையான அன்பு. அது அந்த அன்பின் மூலமாகத்தான் தேவன் நம்மை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வாக்கு எப்படி நித்தியமோ அதே போல் அவருடைய அன்பு நித்தியம். தந்தையும் தாயும் கைவிட்ட போது கூட ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொன்னது போல, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைச்சிருப்போமான்னு தெரியாது. இன்னும் 10 வருஷம் கழித்து நம்ம அதன்படி இருப்போமா, பின்வாங்கி போயிடுவோமா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய அறிக்கையை பாருங்கள், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? சூழ்நிலை நிமித்தம் சில நேரம் அலசடிப்படலாம், சில நேரங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். ஏன்னா விசுவாசம் என்பது எப்பயுமே ஒரே லெவலில் இருக்காது. அது பூமியில் அப்படி இருக்க முடியாது. சில நேரம் விசுவாசம் 100% இருக்கும், சில நேரம் 20% இருக்கும், சில நேரம் 50% இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கடுகு விதையளவு விசுவாசங்கிற இடத்துல இருந்தால் என்னவா? அந்த விசுவாசத்தினால் நீங்கள் என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மிகப்பெரிய விசுவாசத்தை அல்ல, அதை விரும்புகிறாரு. ஆனால் கடுகு விதையளவு விசுவாசம் உண்மையாக இருந்தாலே அதை தேவன் என்ன செய்வார்? வர்த்திக்க செய்வார். தொடர்ந்து பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்தில் 56வது பாடல். பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன் நின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமை அவர் என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடும். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர்,
சிருஷ்டித்தேன்றவரே, பாவங்கள் யாவும் மன்னித்தீரே, பாவங்கள் யாவும் நீக்கினீரே, பாவங்கள் யாவும் மன்னித்தீரே, பாவங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றவரே, மீட்டு கொண்டேன் என்றவரே, என் சூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, என் சூரன் என் துதிகளை வாசம் செய்தவரே, என் சூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, என் சூரன் என் துதிகளை வாசம் செய்தவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே, பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததிமே உம் ஆவியையும் சந்தானத்தின் மேலாசியையும், சந்ததிமே உம் ஆவியையும் சந்தானத்தின் மேலாசியையும் ஊற்றி ஊற்றி நிறைந்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைந்தவரே, என் சூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, என் சூரன் எங்கள் துதிகளை வாசம் செய்பவரே, என் சூரன் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, என் சூரன் எங்கள் துதிகளை வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே, பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றவரே, மீட்டு கொண்டேன் என்றவரே, என் சூரன் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, என் சூரன் எங்கள் துதிகளை வாசம் செய்பவரே, என் சூரன் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, என் சூரன் எங்கள் துதிகளை வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே, பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததிமே உம் ஆவியையும் சந்தானத்தின் மேலாசியையும், சந்ததிமே உம் ஆவியையும் சந்தானத்தின் மேலாசியையும் ஊற்றி ஊற்றி நிறைந்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைந்தவரே, என் சூரன் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, என் சூரன் எங்கள் துதிகளை வாசம் செய்பவரே, என் சூரன் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, எங்கள் துதிகளை வாசம் செய்பவரே. பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். அதுதான் சிலுவை. அல்லேலூயா. சிலுவை என்பது பரிதாபத்திற்குரிய சின்னம் அல்ல. அது எப்போ இருந்துச்சுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதில் மரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யூதர்களும் அப்படி தான் நினச்சாங்க, ரோமர்களும் அப்படி தான் நினச்சாங்க, புறஜாதிகளும் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்கென்று ஒரு மீட்பை ஏற்படுத்தினாரோ அன்றையிலேருந்து அது ரொம்ப புனிதமான சின்னம் ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் சிலுவையில் தான் ஆண்டவர் மிகப்பெரிய வேலையை செய்திருக்கிறார். அநேகர் நினைக்கிறாங்க அவர் பாவம் இறந்துட்டார் அப்படின்னு. அவர் இறக்கலை. அவர் மரித்து 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். அப்படி உயிரோடு எழும்பும் போது அவர் செய்த காரியங்கள் தான் மிகப்பெரிய காரியங்கள். உலக மனிதனுடைய ஒட்டுமொத்த பாவம், ஒட்டுமொத்த சாபம், ஒட்டுமொத்த தரித்திரம், ஒட்டுமொத்த வியாதி அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த சிலுவையில். அதை எதுக்காக ஏற்றுக்கொண்டார்னா, அதையெல்லாம் மனிதர்கள் என்ன செய்யக்கூடாது, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சுமக்கக்கூடாது என்பதற்காக. அவரும் சுமந்து நாமளும் சுமக்கணுன்றதுக்காக இல்லை. அப்போ வியாதி வருதே, பலவீனம் வருதே, பிரச்சனை வருதே அப்படின்னா உலகத்தில் உபத்திரவம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது வருதுன்னா அதை வாங்கி வச்சுக்குங்கன்னு சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை வாங்கி வச்சுக்கக்கூடாது. தரித்திரத்தை வாங்கி என்ன செய்யக்கூடாது, நம்மளோடதுன்னு உரிமை பாராட்டக்கூடாது. அதே போல் வியாதியை நம்ம வியாதின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, உரிமை பாராட்டக்கூடாது. அதெல்லாம் வந்துச்சுன்னா அதை என்ன செய்யணும், அதை விரட்டணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவினுடைய ரத்தம் ஜெயம், அதை சொல்லி என்ன செய்யணும், அதை விரட்டணும். ஏனென்றால் அதற்கான முடிவை ஏற்கனவே ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் பழைய ஏற்பாட்டில் தான் செய்து முடிப்பார். இப்போ நாம் எந்த உடன்படிக்கையில் வாழ்கிறோம்? புதிய உடன்படிக்கையில். அப்போ நம்ம எப்படி சொல்லணும் வசனத்தை? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. அப்போ அவர் முடிச்சிட்டார் அப்படின்னா எனக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது, நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறினதுனால நமக்கு பிள்ளைகளுக்கான உரிமை, அதிகாரம் உண்டு. அப்போ அவரோடதெல்லாம் நம்மளோடு. அல்லேலூயா. அவர்கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ அது பூரா யாருக்கு சொந்தம்? அவருக்கு தெய்வீக சுகம் வேணுன்றதுக்காக கல்வாரி சிலுவைக்கு போல. அவர் ஏற்கனவே தெய்வீகத்தில் தான் இருக்கிறார். நமக்கு அந்த சுகம் வேணும், நமக்கு வியாதி இருக்கக்கூடாது. அதனால தான் அவர் என்ன செய்தார்? அவர் அதில் போய் மரித்தார். அல்லேலூயா. சிலுவையில் போய் ஆண்டவர் மரித்தார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் கடுமையான சூழ்நிலைகளிலே நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமே அதான். இதோ உனக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறேன்? திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் அதை சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க? உங்கள் வாழ்க்கையில் அந்த வசனம் ஞாபகம் இருக்கணும். கர்த்தர் ஒவ்வொரு வருடமும் வாக்குத்தத்த வசனம் கொடுக்கறது எதுக்குன்னா, அந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து என்ன செய்யணும், நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அடைப்பட்ட வாசல்கள் நமக்கு கண்ணுக்கு முன்பாக தெரியலாம், ஆனால் அது நிஜம் அல்ல. அது நிஜமல்ல. தேவன் நமக்காக திறந்த வாசலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வழியே இல்லைனா கூட தேவனால் என்ன செய்ய முடியும்? வழியை உண்டாக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பாடல் பாட்டுத்தாளிலே 61வது பாட்டு புஸ்தகத்திலே 61வது பாடல், வழி இல்லாத இடத்தில் தேவன் வழியை உண்டாக்குவார், எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். இது ஒரு ஆங்கில பாடலுடைய தமிழாக்கம் செய்யப்பட்ட பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் அதை பல வருஷமாக பாடுறோம். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் நீங்கள் கற்றுக்கொண்டு பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வழி இல்லாத இடத்தில் தேவன் வழியை உண்டாக்குகிற அற்புதமான தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அல்லேலூயா. இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார், எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அழைத்து தினம் புது பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார், வழி உண்டாக்குவார். வழி இல்லாத
தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை உண்டாக்குவார். தாயை போல் அழைத்து தினம் புது பலம் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி இல்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். அதிசயமாக தாயை போல் அழைத்து தினம் புது பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். எல்லாரும் சேர்ந்து வழி இல்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அழைத்து தினம் புது பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். கடுவெளி பெரும் பாதையாகுமே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. வானம் பூமி மொழியும் அவர் வார்த்தை மொழியாதே. அதிசயம் நானுமே என்று வழி இல்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அழைத்து தினம் புது பலன் தந்து
வழியில்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக இதுவரை நடத்தி இனியும் நடத்துவே இனியும் நடத்துவே என் தேவையாவும் நீ சந்திப்பே. என் தேவையாவும் நீ சந்திப்பே. இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவே. யெகோவாயே பார்த்துக்கொள்வே. இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவே. யெகோவாயே பார்த்துக்கொள்வே. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே,
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை சுமந்து வந்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம். இதுவரை நாங்கள் செலுத்தின நன்றி பலிகளை, துதி, ஆராதனையை கர்த்தாவே நீர் அங்கீகரித்திருக்கிறீர். நன்மையான இவர்களாக மாற்றி கொடுக்க போகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதியில் நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.